உலகத்துல மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மொத்தம் 7 கண்டத்திலயுமே இருக்க உயரமான மலைகள்ல ஒரு தமிழ் பெண் 2.5 வருஷத்துல ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. அந்த வீர பெண்மணியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல 7 கண்டங்கள்ல இருக்க உயரமான மலைகள்ல ஏறி சாதனை படைத்த நம்ம தமிழ் பெண்ணை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது அவங்க பேரு ரொம்ப ஒரு அழகான பேர், முத்தமிழ் செல்வி. அவங்களோட ஒரு சாதனைகள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். விருதுநகர்ல காரியாப்பட்டி அப்படின்ற ஊர்ல ஜோகில்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பிறந்தவங்க தான் முத்தமிழ் செல்வி. கடலூர்ல தன்னோட படிப்பை முடிச்சுட்டு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா சென்னையில செட்டில் ஆயிக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல இவங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாப்பனீஸை வந்துட்டு மொழிபெயர்ப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு ஒர்க்கும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அண்டு அடுத்து இப்போ இவங்களோட சாதனைகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 மார்ச் 7ஆம் தேதி வந்துட்டு ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு மார்ச் 8 வந்துட்டு மகளிர் தினம். ஸோ அதை ஒட்டி இவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பெரும்புதூர் அப்படின்னு ஒரு ஊருங்க. ஸோ அந்த ஊரில் 155 அடி, ஓகேங்களா, அவ்வளோ உயரமான மலையை வந்துட்டு கருப்பு துணியால் தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு 55 நொடியில் வந்துட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், 155 அடி உயரமான ஒரு மலையில் உச்சியில் ஏறிட்டு அங்கே இருந்து தன்னோட கண்களை வந்துட்டு கருப்பு துணியினால் கட்டிக்கிட்டு 55 செகண்டில் மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! நமக்கெல்லாம் வந்துட்டு கண்ணை கட்டிட்டு இறங்க சொன்னாலே அங்கிட்டு இங்கிட்டுன்னு தெரியும். ஆனால் அவங்க வந்துட்டு கண்ணை திறந்துக்கிட்டு நம்மளை வர சொன்னா கூட நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். ஆனால் அவங்க கண்ணை கட்டிக்கிட்டே அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். இதை அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 டிசம்பர் 23ஆம் தேதியில் இமாச்சல் பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து குலாங் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 165 அடி உயரமான ஒரு மலை, ஓகேங்களா. அந்த மலையிலேருந்து 55 வினாடியில் இவங்க கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 155 அடி தான், அதை வந்து 58 செகண்டில் வந்துட்டு இவங்க இறங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குலாங் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்க 165 அடி உயரமான மலையை வந்துட்டு 55 வினாடியில் வந்து இறங்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! அதை விட வந்துட்டு இது உயரம் ஜாஸ்தி, ஆனால் அதை விட இது சீக்கிரமாகவே கீழே இறங்கியிருக்காங்க. மேபி அதை கண்ணை கட்டிட்டு இறங்கினால லேட் ஆகிருக்கலாம். ஃபஸ்ட்டு 55 சொன்னா 58 சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி. ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 வருஷத்தில் ஜனவரி 26ஆம் தேதி சென்னை வண்டலூருக்கு கிட்ட இருக்க மன்னிவாக்கம் அப்படின்ற ஊரில் இருக்க ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில் ஒரு காம்படிஷன், ஓகேங்களா. குதிரையில் போய்கிட்டே அந்த இலக்கை நோக்கி மொத்தம் எத்தனை 1389 அன்புகளை வந்துட்டு குறிப்பாத்து கரெக்டாக எரிஞ்சிருக்காங்க. குதிரையில் மூவ் ஆகிக்கிட்டே, இதுவும் ஒரு சாதனை, ஓகேங்களா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம வந்து சொல்கிறோம், நான் கிராமத்தில் இருக்கேன், என்னால் அந்தளவுக்கு ரீச் ஆக முடியாது, நான் வந்து இங்கே இருக்கேன், என்னால் இது பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, நான் வந்துட்டு எந்த வசதி இல்லை, நான் ஒரு பெண், நான் வந்து திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தைகள் பிறந்துருச்சு, என்னால் சாதிக்க முடியாது. நம்ம எவ்வளோ பேர் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒருத்தவங்களும் நம்மளால் முடியலை அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த காரணமாக சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க எல்லா விஷயத்தையும் தாண்டி எவ்வளோ சாதனைகள் படைச்சிருக்காங்கன்றதை இப்போ பாருங்கள். மே மாதம் இவங்க வந்துட்டு 2023 மே மாதம் வந்துட்டு எவரெஸ்ட் வந்து ஏறி இருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலைகள் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய உயரமான மலைகளையும் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தில் ஏறி முடிச்சிருக்காங்க. இது எல்லா டேட்டாஸுமே நான் வந்துட்டு ஹிந்துவில் இருந்து தான் எடுத்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த லிங்க்கை கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஆசியாவில் இருக்கக்கூடிய உயரமான மலை எவரெஸ்ட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய எவரெஸ்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர் உயரம் கொண்டது. இதை வந்துட்டு 2023 மே மாதத்தில் ஏறி முடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பா கண்டத்தை வந்துட்டு எல்ப்ரூஸ் அப்படின்ற ஒரு மலை தான் வந்துட்டு மிக உயரமான மலை அந்த கண்டத்தில். ஸோ இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5642 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த மலை சிகரத்தை வந்துட்டு 2023 ஜூலை மாதத்தில் வந்து ஏறியிருக்காங்க. மே, அடுத்து ஜூலையில் ஏறி இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் கிளிமஞ்சரோ அப்படின்ற ஒரு மலை சிகரம் இருக்குது. இதுதான் வந்துட்டு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை. இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5895 மீட்டர் உயரம் கொண்டது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 செப்டம்பர் மாதத்தில் ஏறி இருக்காங்க. மே, ஜூலை, செப்டம்பர் கேப்பு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தென் அமெரிக்கா
சவுத் அமெரிக்கா. ஓகேங்களா. அகொன்காகுவா அப்படின்ற மலை இருக்கு. இதுதான் வந்துட்டு தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயரமான மலை சிகரம். இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6962 மீட்டர் உயரம் கொண்டது. இதை வந்து 2024 செப்டம்பர் மாசத்துல ஏறியிருக்காங்க. அண்டு பிப்ரவரி மாசத்துல வந்து ஏறியிருக்காங்க. ஐம் வெரி சாரி. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கண்டம். ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு கோசிசியஸ்கோ அப்படின்ற ஒரு மலை சிகரம் இருக்கு. இதை வந்துட்டு இதோட மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2222 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை சிகரத்தை வந்துட்டு 2024 மார்ச் மாதத்துல ஏறியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிகா வந்துட்டு ஒரு பனி பிரதேசம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கக்கூடிய வின்சன் அப்படின்ற ஒரு மலை சிகரம் தான் அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை சிகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4892 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த இதை வந்துட்டு 2024 டிசம்பர் மாசத்துல வந்து ஏறியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வட அமெரிக்கா. இது வந்துட்டு டெனாலி அப்படின்ற ஒரு மலை சிகரம் இருக்கு. இதுதான் வந்துட்டு வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை. இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6190 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலையை வந்துட்டு கடந்த மாதம் ஜூன் 16ஆம் தேதி ஏறியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் 16ஆம் தேதி வந்து ஏறியிருக்காங்க. ஸோ உலகத்துல 7 கண்டங்கள் இருக்கு. 7 கண்டங்கள்ல இருக்கக்கூடிய உயரமான மலை சிகரங்கள்ல இந்த பெண்மணி ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. அதுவும் 2.5 வருஷத்துக்குள்ளேயே. இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பெண்மணி பண்ணியிருக்காங்க. திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண்மணி பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்டு தமிழ் பெண் அப்படின்றதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இதுவும் நம்மளோட விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போய் ஒரு கிராமத்துல இருந்து போய் ஒரு பெண்மணி உலகத்துல இருக்கக்கூடிய உயரமான சிகரங்கள் அனைத்தையும் நம்ம தமிழ் பெண் தொட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு சந்தோஷமான பெருமையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் சாதனைக்கு நம்ம இருக்கிற இடமும் நம்மளோட பாலினமும் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த பெண்மணியை நம்ம ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். நீங்க கிராமத்துல இருந்தாலும் சரி, எந்த பட்டி தொட்டில இருந்தாலும் சரி, நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, திருநங்கையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஆசை இருந்து அந்த ஆசையை நிறைவேற்றணுன்ற கனவும் லட்சியமும் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த இடத்துக்கு உயரத்துக்கு வேணாலும் நம்ம நல்லா போக முடியும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம எப்பயுமே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு லைஃப்ல முன்னாடி போகணும் அப்படின்றதை நீங்க எல்லாருமே அதே மாதிரி லைஃப்ல முன்னாடி போகணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். நானும் முன்னாடி போகணும் அப்படின்றத நீங்களும் வேண்டிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.